ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி டிஃபனுக்கு இட்லி தோசை ஒரே மாதிரி இருக்குதுன்னு சொன்னதுனால இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ராகி புட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன். என்கிட்ட புட்டு மேக்கர் இருக்குது, அதில் தான் வந்துட்டு செய்யலான்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஒரு லேயர் தேங்காய் பூ, ஒரு லேயர் பார்த்திங்கன்னா ராகி மாவு நல்லா தண்ணியில் பிரட்டிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், சூப்பராக புட்டு ரெடி ஆயிரும். எனக்கு வந்து சர்க்கரை வச்சு சாப்பிட்றதா ரொம்ப பிடிக்கும். ஹஸ்பண்ட்க்கு பாதி சர்க்கரையும் பாதி பார்த்திங்கன்னா கடலைக்கறி செய்யலான்னு நினச்சிருந்தேன். ஆனால் ஆயுத பூஜைக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்த கருப்பு சுண்டல் எல்லாமே காலி பண்ணிட்டேன். வெள்ளை சுண்டல் தான் இருந்துச்சு. அதோட பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு வச்சுருந்தேன். அவரும் சாப்பிட்டு போனதுக்கப்புறமா நம்மளுக்கு எப்போவுமே சர்க்கரை தான் போட்டு திருப்தியாக பிரேக்ஃபாஸ்ட் முடித்தாச்சு. இந்த வாரம் கறி மசால் சாம்பார் தூள்லாம் அரைக்கிற வேலை இருந்துச்சு. அதனால் மளிகை ஜாமான் லிஸ்ட்டு கொடுத்துருந்தேன், வீட்டுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் கையோடு எடுத்து வச்சாச்சு. அமேசானில் இந்த கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் சேல் போட்டாலும் போட்டாங்க. என் கை சும்மாவே இருக்க மாட்டேங்குது. ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த இடத்துல எனக்கு லைட் போட்டு பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.